ஏனும் கொஞ்ச நேரம் சுத்தி பேசலாம் வாங்க. சொல்லுமா. எங்க என்ன அம்மா வீட்டுக்கு பின்னால ஆ அந்த சுப்பத்தக்கா வீட்டுல ஆமா அவ மருமக இருந்தால மருமக அடக்கோழி. அதான் மொட்டு விட்டு இருப்பாள. அதான் அடக்கோழி வீட்டுக்குள்ளேயே நேரம் அடக்கோழியாட்டம் மொட்டு விட்டே கிடப்பாள்ல. ஆமா அவளைத்தான் சொல்றேன். அவன் என்ன பண்ணலாம். அதை ஏன் கேட்குறீங்க அந்த அநியாயத்தாள சாமி. ஆ அட என் நேரமா அடக்கோழியாட்டு வீட்டுக்குள்ளேயேதான் மொட்டு விட்டு இருக்கிறான். மொட்டுட்டு இருக்கிற. ஆமா. எப்படின்னா காலையில் எந்திரிச்சா அந்த கோலம் போடுறதும் ஒரு அழகா போடலாம்ல. அவனுக்கு ரெண்டா போட்டு போயிடுவா. ஒரு இத்தினோடு வாசல் அச்சோடு இருக்குது. அந்த 2 வாசலுக்கும் சேர்ந்து ஒரு கோலம் போட்டால் சென்டரில் அழகாக போடலாம். அப்படி போடாமல் எதிர்த்து வீட்டுக்கு போயிருமாமா அந்த கோலம். ஒரே வாசல் வந்து 2 எதுக்கு வீட்டு பக்கத்து வாசல். ஆனால் வந்து கோலம் போடுறது அவங்க வீட்டுக்கு வந்து பவர் ஆகிக்குமாமா அந்த கோலம் போட்டால் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு அந்த எதிர்த்து வீட்டு வாசப்படி இவங்க வீட்டு வாசப்படியெல்லாம் ஒன்றா இருக்குது. தலை வாசப்படி பார்த்தா நடுவாண்டு போட்டு விட்டா அவங்க வீட்டுக்குமே லுக் ஆகிக்குமாமா சொன்னது. அதனால அவங்க வீட்டுக்கு லுக் ஆகக்கூடாது. இங்கே வந்து இத்தினோடு வாசப்படிக்கு இத்தினோடுன்னு போட்டுட்டு போயிடுறேன். அதை அப்போ பார்த்தா தான் அந்த நைட்டியில் வந்து பார்த்தா தான் உண்டு அந்த பொம்பளைய சுப்பத்தக்க மருமகளை. சரி காலங்காத்தால ஒரு பொம்பளை வந்து சித்த நேரம் வாசு கூட்டிகிட்டு ஏதோ தொலைச்சிட்டு 3 நாள் கோலம் போட்டு நிற்க மாட்டா. வருவா அதோட சரி. அப்புறம் வெளியே வர மாட்டா. அப்புறம் மொட்டு விட்டே கிடக்கிறதா வீட்டுக்குள்ளே என் நேரம் பார்க்கவும் முடியாது ஒன்றும் முடியாது. யாருமே பார்க்க முடியாது. கதவை தட்டினாலும் வர்றது. நான் போய் தண்ணி பைப் போட்டாங்கன்ட்டு போய் பார்த்தேன். அதான் அந்த இது அமுத்துவாங்கள்ல சுவிட்சை அதை அமுத்தி பார்க்குறேன். சுவிட்ச் வேறு சரியா இருக்குமா இல்லை அது என்னமோ பஞ்சாட்டம் வச்சுருக்குறாங்கல்ல அந்த அமுத்துறது. அதை பிடிச்சி அமுத்து பார்த்தேன். அது நான் பட்டனாட்டம் வச்சுருக்குறாங்கல்ல பிடிச்சி அமுத்தி பார்த்ததுனால சத்தம் கேட்க மாட்டேங்குது. மொட்டு அதான் என் நேரம் மொட்டு விட்டா கிடப்பாள். என் நேரம் வெளியவே வர மாட்டான். சரி நானும் பார்த்து சொல்லி போட்டு உங்கள் பையன்கிட்ட சொன்னேன். எங்கடா தம்பி மொட்டு விட்டே கிடப்பாங்களாட்டு வீட்டுக்குள்ளே வெளியவே வர மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறது நீ போய் பார்க்க சொல்கிறேன். நான் யாரை போய் பார்க்குறது அப்படின்ட்டு. அப்புறம் நீ என்னமோ மன்னிக்கு சாமி என்னால் முடியாது நீ அப்படின்னு ஒரே வார்த்தை. அப்புறம் என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு ஏமா இப்படியெல்லாம் இந்த அக்கா விட்டு அருமையாக பேசுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. அப்புறம் நீயே பார்த்துக்கிறா சாமி என்னால் முடியாது உங்கள் அப்பா கிட்ட பேர் நான் போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா காலையிலேருந்து ஒரு பொம்பளை வெளியே விட்டுட்டு வெளியவே வராமல் இருப்பாங்களா. பொழுதும் காலையில் கதவை பூட்டினா பொழுதா வரையில் வெளியே வர மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருப்பாடி முட்டை வைக்கிறது டிவி பார்க்குறதா வேலையா தெரியல. அவங்க மாமனார் மாமியாவும் வரமாட்டாங்க. அப்பா அம்மாவும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு நாள் பார்த்த அவங்க மாமியால். எதுக்கு பார்த்த இதுதான் எங்கள் மாமியார் காமிச்சா. முட்டியை காட்டினால மாமியால. ஆமாம் சுப்பத்தக்கா சுப்பத்தக்காத மாமியாளா சுப்பத்தக்கா மருமகத மாமா இதுதான் எங்கள் மாமியா அப்படின்னு இல்லாட்டி உனக்கு தெரியாது. இல்லைன்னு எனக்கு எங்கே தெரிய போகுது. அப்படியா? அப்புறம் சுப்பத்தக்கா கேட்டோன்னா வேலை வரும் சொல்லிட்டு நீ ஏன் கேட்காமட்ட கேட்டு நம்ம எதுக்கு அடுத்த வீணாயி அப்படின்ட்டு அவன் இப்படித்தான் கதவை சாச்சி உட்காருப்பா. மாமனார் மாமி ஆகாது, அண்ணன் தம்பி ஆகாது, கொழுந்தனார் குழந்தைய ஆகாது, யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்களே தான் இருக்கணும் கொண்டாட்டி புருஷன். அது அரவசி ரூம் வெட்டி பார்த்துருவான்னு கதவை சாத்திக்குவான். ஒரு இத்தினோடு தானம் தர்மம் பண்ண மாட்டான். அந்த மாதிரி பொம்பளையாவோ கஞ்ச பிசுனாரின்னு அப்படியே ஒரு கஞ்ச பிசுனாரி. என்னதான் ஆச்சு அவளுக்கு? ஏதாவது ஆகிப்போச்சா என்னன்னு கேட்குறேன். சொல்கிறது தான் கேளுங்களேன். வெளியவே வராமல் இருந்தா ஏதோ ஆயித்தான் ஆகு. ஆமாம் என்ன ஆச்சு? அப்படியே ஆகி என்னாச்சு நல்லா வீங்கி போச்சு. இல்லை உடம்பு வீங்கி போச்சு. ரொம்ப உடம்பு வீங்கி போச்சாமா. சரி என்ன மூட்டை விட்டு பொம்பளை வரலின்னு என்ன பண்ணுறது? என்னவா வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? அண்டை வைக்கணுமல்ல. ஒருத்தரையும் அண்டை ஒரு வயசானையிலே ஒரு 6 பேசினாலும் மண்டை வைக்க மாட்டேன். உதச்சி தள்ளிடுறதாம காலையே உதச்சே தள்ளிடுவா. உதச்சுன்னா மாமியா வந்து எட்டி பார்த்துருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போச்சுன்னு சொல்ல. அன்னைக்கு வந்து மாமியா வந்து மாமியா உதட்டு தான் போயிருக்குதப்போ. ஆமாம் அப்படியா?
சுப்பாத்தாக்கு வேணும். அதுக்கு இருக்கிற வாய்க்கு இதுக்கு இருக்கிற கோய்க்கு ஆமாம், அந்த மாவும் கம்முன்னு இருக்காது. சரியான வாயாச்சா. அப்புறம் என்னடா பண்ணுறதுட்டு தீபாவளிக்கு வந்திருக்குது. தீபாவளிக்கு முன்னதாக சீலை துணி எடுத்து கொடுத்து குடிக்கல. இதுதான் காரணம். நீ கட்டினா கட்டி கட்டாடி போடி அப்படின்ட்டு ஓடின்னு சொல்லிடுச்சு. ஆமாம், மாமியார் அது நல்ல வேலை. பரவாயில்லையே. அந்த மாமியார் ரோல் பிடிச்ச மாமியா தானே. அதனால் 2 பேரும் சரியாக தான் இருக்குது. சரியாக தான் இருக்குது. எப்படி ஆண்டவன் கொஞ்சம் வசதி கொடுத்துட்டான், அதுதான் முக்கியம். வசதியெல்லாம் நல்ல வசதி. ஒரே தங்கத்தை பெற்று வச்சிருக்கிறான். தங்கம்னா தங்க குட்டியாட்டம். ஓ, வேலைக்காக தங்கம்மா? இல்லை, அருமையான பிள்ளை. உள்ள அருமையான பிள்ளையா? ஆமாம். ஓ, பிள்ளை பெற்று வச்சுட்டு அந்த பிள்ளை என்ன நேரம் வெளியே வருதோ அப்போ மட்டும் அவள் வெளியே வருவா. ஆமாம். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போய் விட்டுவா. ஆமாம், கூட்டிகிட்டு வருவா. அது ரெண்டு வேலையை மட்டும் ஒழுங்காக செய்யலாம். ஒரு வேலை மட்டும் அப்போ தான் வந்து தலை சீவி போட்டு வச்சு ஏதோ துணிமணி வந்து நீட்டாக போட்டிருப்பா. இல்லைன்னா மூதேவி இருக்குதுல்ல, அண்ட மூதேவி, அந்த மூதேவியை அதை அப்படியே தண்ணி பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டா. தின்னுட்டே கிடக்கிறது தான் வேலை. தின்னுட்டே கிடந்து வயிறுலாம் வீங்கிச்சு. நல்லா வீங்கி இப்போ ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகுது. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சீக்கிரமா தின்னுட்டே வீட்டுக்குள்ளே ஒன்றுமே வெளியே உலகத்தையே தெரியாமல் ஒரு டவுனுக்குள்ளே இருந்து போட்டு அப்படியே முடங்கி கிடந்தா ஒரு அப்பனாத்தாலும் ஆகாது, மாமனார் மாமியாலும் ஆகாது, யாருமே ஆகாது. நண்டை வைக்காமல் இவன் மட்டுமே புருஷன் கொண்டு வந்து நல்லா சம்பாரிச்சு போட தின்னு ஓட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது? அப்படியாச்சும் கதை. இப்போ ஆம்புலன்ஸ் வந்து கூட்டு போகிற அளவுக்கு ஆகி கொலை கூட்டம் கசகசன்னு இருக்குது. போய் பாரு, அவங்க கூட பேசிகிட்டு இருந்தா